பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 22 ஜூன் 2025 ஞாயிற்றுக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஈரான் போர் தீவிரம், அடுத்தடுத்து பதிலடி அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. ஸோ இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை, இருந்தாலும் இந்த விஷயம் எவ்வளோ சீரியஸாக போயிட்டுருக்கு அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த ஈரானில் உள்ள அணுசக்தி விஞ்ஞானிகள் எல்லாமே இந்த குண்டு வீச்சில் வந்து கொல்லப்பட்டு இருக்காங்க. அதுதான் மெயின், சரியா? அதாவது அவங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்த உடனே அந்த அணுசக்தி விஞ்ஞானிகள் எல்லாமே வந்து கொல்லப்பட்டு இருக்காங்க. அவங்கள பேஸ் பண்ணி தான் இந்த தாக்குதலுமே வந்து நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஒரு நாடு அப்படின்னா இராணுவம்ன்றது முக்கியம்தான், இருந்தாலும் அந்த நாட்டுக்குள்ள மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், அதான் சயின்டிஸ்ட்டு, டீச்சர்ஸு எல்லாருமே தேவை. அப்போ தான் அந்த நாடு வந்து முன்னேற்றம் அடையும். ஸோ அந்த அணுசக்தி விஞ்ஞானிகள் எல்லாமே வந்து கொல்லப்பட்டு இருக்காங்கன்ற போது அந்த விஷயம் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறப்படுது. அது போக 3 படை தளபதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. முப்படைகளோட இராணுவ தளபதியும் ஈரான் தரப்பில் கொல்லப்பட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த அமெரிக்காவோட P2 ஸ்டெல்த் இந்த குண்டுவீச்சு போர் விமானம் வந்து இதில் பயன்படுத்தப்படுது. ஆக்சுவலாக இந்த விமானத்தோட ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது 15 டன் எடை கொண்ட 2 குண்டுகளை எடுத்துகிட்டு போகிற அளவு இதுக்கு பவர் இருக்கான். ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னா, இந்த 15 டன் எடை கொண்ட குண்டை வந்துட்டு மேலேருந்து செலுத்தணும் அப்படின்னா அண்டர் கிரவுண்டில் எதுவும் இருந்தாலும், இப்போது அண்டர் கிரவுண்டில் இந்த அணு ஆயுத தயாரிப்பு இந்த மாதிரி இருந்தாலும் அந்த குண்டுகள் வந்து அண்டர் கிரவுண்ட் வரையும் போய் ஃபுல்லாக வெடித்து சிதறிக்கக்கூடிய குண்டுகள், அந்த இது வந்து இந்த ஸ்டெல்த்து P2 ஸ்டெல்த் போர் விமானத்தில் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க, சரியா? சரி, ரைட்டு, ஓகே. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த தாங்க, அதாவது ஜூன் 21 நம்மளுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா சர்வதேச யோகா தினம். அது சார்ந்து நேற்றே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டோம். இருந்தாலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 லட்சம் பேர் பங்கேற்ற யோகா நிகழ்ச்சி கின்னஸ் சாதனை படைத்துள்ளது. எங்கே அப்படின்னா விசாகப்பட்டினத்தில், ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இந்த நிகழ்வு வந்து நடந்திருக்குங்க. அது போக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சாதனை புரிஞ்சிருக்காங்க. என்னன்னா 22,000 பேர் ஒரே இடத்துல, பழங்குடியின மாணவர்கள் 108 நிமிஷங்களில் 108 முறை சூரிய நமஸ்காரம் பண்ணி கின்னஸ் சாதனை பண்ணியிருக்காங்க. அது முக்கியமானது. அடுத்து இந்ததுங்க, அதாவது யோகேந்திரா அப்படின்ற பேரில் 1 மாத கால சிறப்பு பிரச்சாரத்தை ஆந்திர அரசு மேற்கொண்டிருக்கு, சரியா? ஏன்னா ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் தானே இது நடந்திருக்கு. அப்போ இது கேட்பாங்க, யோகாந்திரான்ற பேரில் 1 மாத சிறப்பு பிரச்சாரத்தை நடத்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆந்திர மாநிலம், சரியா? இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், பார்த்துக்கங்க. சரி, ரைட், அடுத்தது பார்க்கலாம். வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இது போட்டிருந்தாங்க, மதுரையில் இன்று முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இல்லை, அதனால் எடுத்து போயிடலாம், சரியா? சரி, ரைட், ஓகே. நம்மளுக்கு வந்துட்டு இது முக்கியங்க, அதாவது முத்தமிழ் முருகன் மாநாடு நடந்துச்சு பார்த்தீங்களா? அது தமிழ்நாடு அரசு சார்பாக, இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக பழனியில் நடைபெற்றுச்சு. அது ரொம்ப முக்கியம், சரிங்களா? முத்தமிழ் முருகன் மாநாடு. அடுத்தது வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப முக்கியங்க. என்ன அப்படின்னா, மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்காக கலை சிற்பி திட்டம் ரொம்ப முக்கியம். அதாவது பள்ளி மாணவர்களுக்கு வந்து கலை சார்ந்த விதத்தில் அவங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்காக இந்த கலை சிற்பி திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதற்கான பயிலரங்கம் வந்து சென்னையில் நடைபெற்றிருக்கு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷனை தவிர்த்துட்டு ஒரு மாணவன் வந்து ஒரு பரதநாட்டிய கலையில், இல்லை வந்து ஒரு சிற்ப கலையில், இல்லை ஏதோ ஒரு ஒயிலாட்டம், இந்த மாதிரி கலை, இந்த பார்த்தீங்கன்னா பொம்மலாட்டம், பரதநாட்டிய, நாடகம், இதிலெல்லாம் சிறந்து விளங்குற மாணவர்களுக்கு அந்தந்த துறை சார்ந்த ஆசிரியர்கள், பரதநாட்டிய டீச்சரு, அதே மாதிரி நாட்டுப்புற நாடக டீச்சர், இவங்க எல்லாத்தையும் வச்சு பயிலரங்கம் நடத்துறது தான் இந்த கலை சிற்பி திட்டம். ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம், சரியா? கண்டிப்பாக கேட்பாங்கங்க கலை சிற்பி திட்டம். ஏன்னா பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கேட்டுறாங்க. பள்ளிக்கல்வித்துறை ப்ளஸ் சுகாதாரம் இது சார்ந்து வந்துச்சு அப்படின்னா உறுதியாக கொஸ்டினில் நம்மளுக்கு வந்துடுது. அடுத்து இந்ததுங்க, என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளாட்சியில் மாற்றுத்திறனாளிகளை நியமன உறுப்பினராக பதவி கொடுக்குற மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான். ஸோ அதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 650 பேர் ஊரக உள்ளாட்சி, அதாவது இருங்க ஒரு நிமிஷம், நகர்ப்புற உள்ளாட்சியில் 650 பேரும், ஊரக உள்ளாட்சியில் 2984 மாற்றுத்திறனாளிகளும் நியமிக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். 650 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சியிலையும், 2984 மாற்றுத்திறனாளிகள் ஊரக உள்ளாட்சியிலையும் வந்து நியமிக்கப்பட போகிறாங்க, சரியா? அவங்களுக்கு தேவையான எல்லாமே கொடுத்துருவாங்க, மதிப்பூதியம், ஓய்வூதியம் எல்லாமே இருக்குது அவங்களுக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
சேலத்தில் வந்து விரைவில் இராணுவ தளவாட தொழிற்சாலை அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதை அமைச்சதுக்கப்புறம் பார்ப்போம். இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை ஒரு தடவை பார்த்துட்டோன்னா திரும்ப அடுத்து நம்ம சொல்லும்போது நம்மளுக்கு மைண்டில் நிற்கும். அப்போ தமிழ்நாட்டில் கூடிய சீக்கிரத்தில் இராணுவ தளவாட தொழிற்சாலை எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா சேலம் மாவட்டம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியங்க. என்ன அப்படின்னா சிற்றுந்து திட்டம், சரியா, அதாவது மினி பஸ் திட்டங்க, சரியா, அதான் சிற்றுந்து திட்டம். இது ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் எப்போ கொண்டு வரப்பட்டிருக்குன்னா 1997 கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சிற்றுந்து திட்டங்கள் வந்து கிராமங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை கிலோமீட்டர் வரையும் இயக்கலாம் அப்படின்னா 25 கிலோமீட்டர் வரையும் இந்த சிற்றுந்துகள் இயக்கிறதுக்கான பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தாண்டி இப்போ 25 கிலோமீட்டர் தாண்டி கூடுதலாக வேறு எதுவும் அரசு அலுவலகங்கள், மருத்துவமனைகள் எதுவும் இருந்துச்சுன்னா இன்னும் கூடுதலாக 1 கிலோமீட்டருக்கு நீங்கள் ஓட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சிற்றுந்து திட்டம் எப்போ அப்படின்னா 1997 ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் வரையும் இயக்க அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25 கிலோமீட்டர் வரையும் இயக்கிறதுக்கான அனுமதி தமிழ்நாடு அரசு சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் 1 கிலோமீட்டர் கூடுதலாக தேவை இருந்தால் பயணிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தங்க, அதாவது நம்ம நேற்று பார்த்ததான் இன்னொரு தடவை பார்த்துருவோம். எப்போ இருந்து இந்த சர்வதேச யோகா தின நிகழ்ச்சி கொண்டாடப்படுது அப்படின்னா 2015 இருந்து ஒவ்வொரு வருடமும் ஜூன் 21 வந்து கொண்டாடப்படுது. இதோட கருத்துரு ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்துக்கான யோகா 2025க்கான கருத்துரு. இன்னொன்று முக்கியமான திட்டம் என்ன அப்படின்னா ஹீல் இந்தியா திட்டங்க, சரிங்களா. 2025 பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்ட திட்டம், அதாவது இந்தியாவில் குணப்படுத்துவோம் திட்டம். இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அதாவது வெளிநாட்டோட மருத்துவ சுற்றுலாவை மேம்படுத்துது. இந்தியாவோட மருத்துவ சுற்றுலாவை வெளிநாடு சார்ந்து மேம்படுத்துறது தான் இதோட முக்கிய நோக்கம். ஹீல் இந்தியா திட்டம், சரியா, அதான் இந்தியாவில் குணப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழாக்கம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ வெளிநாட்டிலேருந்து யாரும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றதா இருந்தால் அவங்களுக்கு தேவையான விசா எல்லாமே சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது தான் இந்த ஹீல் இந்தியா திட்டத்தோட முக்கிய நோக்கம், சரியா. நீங்கள் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க, இந்தியாவில் குணப்படுத்துவோம்னு பார்த்து வச்சுக்கோங்க. மேபி டிரான்ஸ்லேஷன் வந்து இப்படியே கூட கொடுத்துருப்பாங்க, அதாவது ஹீல் இந்தியா இப்படி கூட கொடுப்பாங்க தமிழில், சரியா. அதனால் இதையும் சேர்த்தாப்புல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இந்ததுங்க, நம்ம திரும்ப பார்த்துட்ருக்கோம். என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்து, ஈரானில் இருக்கக்கூடிய மக்களை, சரிங்களா, இந்திய மக்கள் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய இந்திய மக்களை காப்பாற்றி கொண்டு வரதான் இந்த ஆப்ரேஷன் சிந்து திட்டம். அடுத்து பாருங்கள் இந்ததுங்க, அதாவது பிரிக்ஸில் என்னென்ன நாடு இருக்குது அப்படின்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, இந்த நாடுகள் ஃபுல்லாக பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்குது. 2024 சேர்ந்த நாடுகள் ரொம்ப முக்கியம். பிரிக்ஸ் கூட்டமைப்பில் 2025 எந்தெந்த நாடு சேர்ந்துருக்கு அப்படின்னா எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், சரியா. கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம் நாடுகள் 2024 பிரிக்ஸில் சேர்ந்துருக்காங்க. பிரிக்ஸுக்கான மாநாடு இப்போ எங்கே நடைபெற போகுது இந்த ஆண்டு அப்படின்னா பிரேசிலில் இருக்க ரியோ டி ஜெனீரோவில் நடைபெற போகுது அடுத்த மாதம், சரியா. பிரேசிலில் இருக்க ரியோ டி ஜெனீரோவில் பிரிக்ஸ் கூட்டமைப்போட அடுத்த மாநாடு வந்து நடைபெற போகுது, சரியா. சரி, ரைட், ஓகே. அடுத்து பார்க்கலாம். வேறு இந்தது ஆசியா, அதாவது அண்டர் U23, சரியா, அண்டர் 23 மல்யுத்தம் இந்தியாவுக்கு பட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வியட்நாமில் இது நடந்திருக்கு, அண்டர் 23 ஏஜுக்கான மல்யுத்த போட்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 தங்கம் 5 வெள்ளியோட மகளிர் பிரிவு முதலிடம் பெற்றிருக்காங்க, சரியா. இது ரொம்ப முக்கியம். நான் இதை அப்படியே பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. பாஸ் பண்ணி வச்சு இந்த பாக்ஸ் போட்டிருக்கிறது ஃபுல்லாக அவங்களோட நேம்ஸு, அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது அவங்க என்ன பதக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது எந்த பதக்கம் சொல்லிட்டு இருக்கோம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவங்க ஃபுல்லாக எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம், சரியா. சரி, ரைட்டு. அடுத்து இது ரொம்ப முக்கியங்க, என்னன்னா அரிய வகை ரத்தம் உள்ளவர்களோட விவர குறிப்பை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ICMR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் அண்ட் ரிசர்ச், சரிங்களா, அவங்க சேகரிக்க போகிறாங்க. ஸோ ரக்தா கோஷ் அப்படின்ற வெப்சைட்டில், சரியா, ரொம்ப முக்கியங்க. ரக்தா கோஷ், RAKTAKOSH, ரக்தா கோஷ் அப்படின்ற வெப்சைட்டில் அரிய வகை பிளட் குரூப்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, O நெகட்டிவ், இந்த மாதிரிலாம் நிறையா பிளட் குரூப்பு, அரிய வகை பிளட் குரூப் இருக்கும். அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இந்த ரக்தா கோஷ் அப்படின்ற வெப்சைட்டில் ஏற்றி வச்சுப்பாங்க. ஸோ தேவைப்படுறவங்களுக்கு உடனே ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த இது வந்து செயல்படுத்த போகிறாங்க. யார் அப்படின்னா ICMR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் அண்டு ரிசர்ச், சரியா. சரி, ரைட்டு. அடுத்தது இந்தங்க, அதாவது என்ன அப்படின்னா ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க் இருக்காங்கல்ல,
இருக்காங்கல்ல, அவங்களோட குறிப்பிட்ட பங்கு வந்து எஸ்பிஐ கிட்ட இருந்துச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜியோ ஃபைனான்சியல் சர்வீசஸ் லிமிடெட் அந்த பங்குகளை ஃபுல்லாக வாங்கிட்டாங்க. சரிங்களா, சோலி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஜியோ தான். இனி ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க்னாவே அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜியோ கிட்ட தான் இருக்கும். எஸ்பிஐ கிட்ட இருந்த கொஞ்ச நஞ்ச பங்கையும், அதாவது ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து அவங்களோட பங்குகளை யார் வாங்கியிருக்காங்கன்னா ஜியோ ஃபினான்ஸு வாங்கியிருக்காங்க. சரியா, இது ஒரு முக்கியமான நியூஸாக நம்ம பார்த்துக்கிறணும். அடுத்து இந்த இது பாருங்கள், அதாவது அமைதிக்கான நோபல் பரிசுக்கு ட்ரம்ப்போட பெயரை வந்து பாகிஸ்தான் பரிந்துரை செய்ய முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து நிப்பாட்டுறதுக்கு அவர் வந்து உதவி செஞ்சுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சூரியன் படத்தில் ஒரு காமெடி வரும், பார்த்துருக்கீங்களா? அதாவது இவர் பேர் என்ன, இவர் பேரா மானஸ்தேன், மூஞ்சியை பார்த்தா அப்படி தெரியலையே, இல்லை பேர் வைக்கும்போது குப்புறப்படுத்திருந்தாரு அதனால தெரிலன்ற மாதிரி. இது எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, இவரே ஒத்துக்கிட்டாரு. ட்ரம்ப்பே வந்து நேற்று நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்தோம், இல்லை அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்தி இதை நிப்பாட்டிக்கிட்டாங்க, போகிற இதுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் பாகிஸ்தான் வந்து வம்படியாக அவரை கூப்பிட்டு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு ஒரு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறாங்க. சரிங்களா, அதான் ட்ரம்ப்போட பெயரை வந்து பாகிஸ்தான் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. சரிங்களா, சரி ரைட்டு, ஓகே. வேறு இன்றைக்கி முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோங்க. ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.